பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை உங்களுக்கு சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். வெகு சீக்கிரத்தில் 100வது தொடரை நாம் அடைய போகிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறேன். இயேசுவின் அழகும் அர்த்தங்களும் என்ற தொடரில் இயேசுவின் யாத்திரையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். எங்கெல்லாம் அவர் யாத்திரையாய் போனார், அதாவது பயணம் பண்ணினார், எங்கெல்லாம் போனார் என்று பார்த்து வருகிறோம். அவைகளில் இன்றைக்கு இயேசு போனதான மலைகளை குறித்து பார்க்க போகிறோம். ஆம், அவர் சில மலைகளில் போய் இருந்தார் என்றும் தங்கினார் என்றும் அங்கு பிரசங்கம் பண்ணினார் என்றும் அவர் அங்கே ஜெபித்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லா மலைகளை குறித்தும் சொல்லுவதற்கு நேரம் இல்லாதபடினால் இயேசு போனதான ஒரு மலையை குறித்து மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்லி அதன் அர்த்தத்தை கண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மலையின் மேல் ஏறி அங்கு உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆம், கவனியுங்கள், இயேசு உட்கார்ந்தது கூட ஒரு மலையின் மேல் போய் ஏறி உட்கார்ந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் வீடுகளுக்கும் கடலுக்கும் வனாந்தரத்துக்கும் மாத்திரம் போகவில்லை, மலைகளையும் தேடி அவர் போயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த மலைகளை தேடி அவர் போனபடினால் உண்டான நன்மை என்ன? அதே சமயத்தில் மலை என்றால் எதை குறிக்கிறது? அது ஒரு வகையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் கண்மலையாகிய கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் கண்மலையாயிருக்கிறார், உயர்ந்த கண்மலையாயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவானவர் அதற்கு ஒப்பாயிருந்தவர் அதே மலையிலே போய் உட்காருகிறார். அப்படி அவர் மலையின் மேல் உட்கார்ந்த போது அவர் செய்த காரியம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால் அங்கு அற்புதமான 2 சம்பவம் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறினார். அவர் மலை மேல் ஏறினது காற்று வாங்குவதற்காகவோ தூங்குவதற்காகவோ அல்லது அங்கிருக்கிற பல வகைகளை சாப்பிடுவதற்காகவோ அல்ல. அவர் மலை மேல் ஏறினது ஜெபம் பண்ணுவதற்காக. எனக்கன்பான தேவச்சனமே, இது இயேசுவின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. எலியாவை பாருங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்மேல் பர்வதம் என்கிற மலையிலே அவன் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். மோசேயை பாருங்கள், அவன் மலை மேல் ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். இப்படி நல்ல ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் மலை போன்ற பிரதேசத்தை தேடி போனார்கள். ஏன் தெரியுமா? அங்கு அது தனித்து இருப்பதற்கும் காத்திருப்பதற்கும் பிதாவாகிய தேவனோடு பேசுவதற்கும் ஏற்றதாயிருந்தது. அப்படியானால் இந்த மலை ஜெபம் என்பது எதை குறிக்கிறது? அது ஜெபத்தின் ஒரு உச்ச கட்டத்தை காண்பிக்கிறது, ஜெபத்தின் மேன்மையை காண்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள்? தலையணையில் வைத்து நித்திரை செய்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு சூழலில் ஜெபிக்கிறீர்களா? இயேசுவை பாருங்கள், அவர் தனிமையான ஒரு இடத்துல ஒரு பெரிய மலை மேல் ஏறி உட்கார்ந்தார், அங்கு ஜெபிக்க ஆரம்பித்தார். எனக்கன்பான தேவஜனமே, இந்த ஜெப அனுபவம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு வேண்டும், சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு தேவை. கர்த்தர் நல்லவர். கடந்து போகட்டும். அப்படி மலை மேல் ஜெபித்த இயேசு எவ்வளவு நேரம் ஜெபித்திருந்தார்? 1 மணி நேரமா, 3 மணி நேரமா என்று பார்த்தால் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர் ராம் முழுவதும் ஜெபித்தார். ராம் முழுவதும் என்று சொன்னால் இந்த காலத்தில் நமக்கு இரவு என்பது மிகவும் குறைவு. ஏறத்தாழ நாம் படுக்கைக்கு போவது 10 மணி, காலை எழும்புவது 5 மணி 6 மணி. ஆனா அந்த காலத்தில் அப்படி அல்ல. மாலை 6 மணி ஆகிவிட்டாலே இருட்டாகிவிடும். அப்படியானால் பொழுது சாயும் இருட்டு வேளையிலே ஒரு மலை மேல் போய்விட்டார். ராம் முழுவதும் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், குறைந்தது 10 மணி நேரம் முதல் 12 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வரைக்கும் இயேசு இடைவிடாது ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெப வாழ்க்கை தான் பகல் முழுவதும் அந்த ஊழியத்தில்
நன்மைகளை செய்தது, அற்புதங்களை செய்தது, விடுதலையை கொடுத்தது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இயேசு மலைகளுக்கு போனது ஜெபிப்பதற்காக. அதற்காகத்தான் அங்கு போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தும் இருந்தார், ஜெபிக்கவும் ஆரம்பித்தார். குறிப்பாய் இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையில இதை பிரயாசப்படுத்திக் கொள்வோம், அபியாசப்படுத்துவோம், அதை செய்து பார்ப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிமைக்கும் 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 அப்பாற்பட்ட மாபெரும் கிரியைகள் நடக்கும். தேவனுடைய வல்லமை விளங்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னொரு ஆச்சரியமான வசனத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்தால், அவர் மலையிலே தங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு பெரும்பாலும் தங்கினதும் மலைப்பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. மலைக்கு ஏறினார், மலையிலே உட்கார்ந்தார், மலையிலே ஜெபித்தார், மலையிலே தங்கினார். ஏன்? அந்த அளவுக்கு அவர் பிதாவாகிய தேவனோடு இருப்பதை விரும்பினார். உண்மையாகவே கர்த்தருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறவர்கள், ஆண்டுடைய தெய்வீக வல்லமையை உணர விரும்புகிறவர்கள், மகா விசேஷித்த கிருபா வரங்களை பெற விரும்புகிறவர்கள் இப்படிதான் தனித்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் தனித்திருப்போம். அறைக்கதவை பூட்டுவோம், மேலறைக்கு செல்லுவோம், முடிந்தால் தனிமையான இடத்துக்கு போவோம், பிதாவை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த மலையின் ஜெப அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்க வாழ்க்கையில உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். இந்த கடைசி கொடிய காலத்துல விபத்துக்களும் கொலைகளும் கொள்ளைகளும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மரணங்களும் பெருகி வருகிற நாட்களில் சாதாரண வாழ்க்கை பத்தாது, மலை ஜெபம் வேண்டும். இயேசுவை போல மலையேறுகிற அனுபவம் வேண்டும். அங்கேயே தங்கி இருக்கிற அனுபவம் வேண்டும். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையின்படி உங்கள் குடும்பம் மலைக்கு மேலாய் உயர்த்தப்படட்டும், உங்கள் ஊழியம் உயர்த்தப்படட்டும், உங்கள் ஜீவியம் உயர்த்தப்பட்டும். உங்கள் வாழ்க்கை இயேசுவை போல மலைகளை தேடி மேன்மையான அனுபவத்தை அடைகிறதா இருக்கட்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நீர் மலைகளை தேடி அடிக்கடி போனீர் என்று நாங்கள் பார்த்தோம். மலைகளில் உட்கார்ந்தீர், மலைகளில் ஜெபித்தீர், மலைகளில் தங்கினீர் என்று பார்த்தோம். இந்த ஒரு உன்னதமான அனுபவம் பிதாவாகிய தேவனை நோக்கி, உம்மை நோக்கி ராம் முழுவதும் ஜெபிக்கிற அந்த வைராக்கியத்தின் ஜெப ஆவி, காத்திருந்து ஜெபிக்கிற வல்லமை இதோட செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவி நிரப்பட்டும். எங்கள் எல்லாரையும் உம்மை போல மாற்றும், உம்மை போல் நடத்தும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.